எபிலெப்சி இல்லது காக்கா வலிப்பு. காக்கா வலிப்புனா கால் கை வலிப்பு தான் நம்ம காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த காக்கா வலிப்புக்கும் பேய்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. காக்கா வலிப்பு ஏன் வருது? மூளையில் ஒரு சில இடங்களில் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக ஒரு சேர்ந்து அதிகமாக சிங்க்ரனஸ் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று சேர்ந்து அதிகமாக வரும்போது இந்த காக்கா வலிப்பு வர ஆரம்பிச்சிடும். இந்த காக்கா வலிப்பை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காக்கா வலிப்பு வரும். சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைகளுக்கு என்ன காரணமாக இருக்கலாம்? பிறந்த குழந்தைகளுக்கு சில குறைபாடுகள் காரணமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் சிம்பிள் as சுகர் குறைவாக இருக்கலாம், சில வைட்டமின்கள் கம்மியாக இருக்கலாம், மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ்னு சொல்லுவோம், பிறவியிலேயே ஏற்படக்கூடிய சில டிஸார்டர்ஸ். இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கா? ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் ஏர்லியாக கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் இந்த குழந்தைகள் நார்மலாக வளரும். நார்மலாக ஏன் புத்திசாலி குழந்தைகளாக கூட வளரும். இந்த குழந்தைகளுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் வளர வைக்கலாம். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இவங்களில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? சில சமயத்தில் வெளியில் நமக்கு எப்போவுமே சினிமாவில் பார்க்குற மாதிரி கை கால் இழுத்துட்டு விழமாட்டாங்க குழந்தைங்க. 2 செகண்ட் 3 செகண்ட் அப்படி ஸ்டேர் பண்ணி நிற்பாங்க. அந்த 2 செகண்ட் ஸ்டேர் பண்ணிவிட்டு திருப்பி அவங்க வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 2 செகண்ட் ஸ்டேர் பண்ணி நிற்கும் போது டீச்சர் போர்டில் என்ன எழுதி போடுறாங்க, டீச்சர் நமக்கு என்ன சொன்னாங்க, இல்லை நம்ம என்ன படிச்சுட்டு இருந்தோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? டிக்ளைனிங் ஸ்காலஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அப்படி அவங்க படிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த படிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரதே காக்கா வலிப்பு நோயோட ஒரு அறிகுறி தான். வெட்டி இழுத்து கீழே விழுந்து நாக்கு கடிச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. அது இல்லாமல் படிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. இந்த நேற்றுக்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு இருந்த ஒரு தம்பி திடீர்னு எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் ஃபெயில் ஆகிறான். ஆனால் நல்லா படிக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, நல்லா படிக்கிறான், ஆனால் ஃபெயில் ஆகிட்டே வரான், மார்க் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுதான் டிக்ளைனிங் ஸ்காலஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். இது வந்தால் இஇஜி அப்படிங்கிற கருவி மூலம் நம்ம இந்த பையனுக்கு காக்கா வலிப்பு இருக்கா, இந்த குழந்தைக்கு இருக்கான்னு கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு உண்டான மருந்துகள் கொடுத்தா இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். ஸ்காலஸ்டிக் ஸ்டடீஸில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். சரி, அதோலசன்ட் பீரியட். இதில் காமனஸ்ட் காஸ் காக்கா வலிப்புக்கு என்ன காரணம்னா யூஸ்வலாக ஆக்சிடென்ட்ஸ், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், கீழே விழுறது, ஹெல்மெட் இல்லாமல் போய் கீழே விழுறது, தலை காயம்படுறது. இந்த தலை காயம்படுறதுனால மூளையில் ஏற்படுற தழும்பு, அந்த தழும்புனால வரக்கூடிய ஃபிட்ஸ் வலிப்பு இல்லை காக்கா வலிப்பு நோய். இதையும் குணப்படுத்தலாம், மருந்துகள் மூலமாக குணப்படுத்தலாம். இது இல்லாமல் சில சமயத்தில் பிறவியிலேருந்தே இல்லாட்டினா குழந்தைகளாக இருக்கும்போது தழும்பு உண்டாயிரும், ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தழும்பு உண்டாரனால வர காக்கா வலிப்புக்கு மருந்துகள் மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சை மூலமாகவும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இதை எப்படி பண்ண முடியும்? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பண்ணிட முடியாது. 24 மணி நேரம் தொடர்ந்து அந்த பேஷண்ட்டை சம்டைம்ஸ் ஈவன் 48 மணி நேரம், சம்டைம்ஸ் 3 நாள் 5 நாள் கூட தொடர்ந்து இஇஜி எடுப்போம். பகல் ஃபுல்லாக, இரவு பகல் ஃபுல்லாக இஇஜி எடுப்போம். எங்கேருந்து இந்த தழும்பு இருக்குது அப்படின்னு லொக்கேட் பண்ணுறதுக்கு எம்ஆர்ஐ தேவைப்படும். இந்த தழும்புலேருந்து தான் வருதா, வலிப்பு நோய்கள் வருதாங்கிறதுக்கு இஇஜி தேவைப்படும். இதெல்லாம் இல்லாமல் லாங் டேர்மில் காக்கா வலிப்பு குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயதானவர்களுக்கும் காக்கா வலிப்பு வரலாம். எப்படி சிறு குழந்தைகளுக்கு பிரெயின், மெச்சூரிங் பிரெயின், எப்படி வளர்கிற பிரெயின் எப்படி ரொம்ப இரிட்டபிளாக இருக்குமோ, முதியவர்களுக்கும் பிரெயின் இரிட்டபிளாக இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு காரணம், இப்போ முதியவர்களுக்கு என்ன காரணம் இருக்கும்? ஸ்ட்ரோக், இரத்த கசிவு, தலைக்காயம். இதெல்லாம் நமக்கு வெளியில் கண்டறியாத அளவுக்கு சின்ன சின்ன காயங்கள் இருக்கும் மூளையில். அதுலேருந்து காக்கா வலிப்பு நோய் வரும். ஸோ இந்த காரணங்களை கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான உரிய சிகிச்சை கொடுத்தா காக்கா வலிப்பு நோயிலேருந்து முற்றிலும் குணப்படையலாம்.